ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பன்னீர் பிரியாணி பண்ண போகிறோம். அதுக்கு தேவையானது க்யூப்ஸாக வந்து வெங்காயம், குடமிளகா, தக்காளி இதெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கணும். பன்னீர், ரெண்டு பச்சை மிளகா, கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தயிர், இது வந்து கரம் மசாலா, மல்லித்தூள், மிளகாத்தூள், அரிசி வந்து நான் ஊற வச்சுட்டேன். இப்போ இதெல்லாமே ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணி ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு நம்ம வந்து செய்யலாம். இதுக்கு வந்து புதினா, கொத்தமல்லி இதெல்லாம் தேவையே கிடையாது. இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், எல்லாத்தையும் நான் வந்து ஒன்று சேர்த்துருக்கேன். இப்போ பாருங்கள், நம்ம எல்லாத்தையுமே பெரட்டி வச்சிட்டோம். ஒரு 20 நிமிஷம் ஊறிடுச்சு. இப்போ எண்ணெய் காய வச்சுட்டு நம்ம தாளிப்புக்கு வந்து நம்ம கரம் மசாலா எல்லாத்தையும் நம்ம சேர்த்துடலாம். பாருங்கள், பட்டை கிராம்பு ஏலக்காய் தாளிச்சாச்சு. இப்போ பெரட்டி வச்ச மசாலாவை நம்ம இதோட போட்டு வதக்கிடலாம். இப்போ பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ நம்ம தண்ணி சேர்த்துட்டு அரிசி போட்டுடலாம். பாருங்கள், தண்ணி கொதிச்சோன்னா அரிசி சேர்த்துட்டு உப்பு சேர்த்துட்டு நம்ம குக்கர் வந்து மூடிடலாம். இப்போ பாருங்கள், பன்னீர் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு.